வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, டாடா ஐபிஎல் 2025 பாயிண்ட்ஸ் டேபிள் 9th ஏப்ரல் 2025 அன்னைக்கு போட்டி எண் 22 முடிஞ்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் பிபிகேஎஸ் விளாட்னாங்க. ஆக்சுவலாக 8th அன்னைக்கு வந்து 2 போட்டிகள் முடிஞ்சிருந்தது. கடைசியாக விளாண்ட போட்டி 22. அந்த போட்டியில் வந்து சிஎஸ்கேவும் பிபிகேஎஸும் விளாட்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு அணியும் புள்ளிப்பட்டியலில் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆன் 9th ஏப்ரல் டெல்லி கேபிட்டல்ஸ் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் வந்து 2வது இடத்துல இருக்காங்க. 4 போட்டிகள் விளையாடி 3 வெற்றிகள். டெல்லி வந்து 3 போட்டிகள் விளையாடி 3த்துலேயுமே 100% வின்னிங் ரேட்டு. 3வது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், 4வது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், 5வது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், 6வது இடத்துல கேகேஆர் இருக்காங்க, 7வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், 8வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், 9வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ், 10வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இதுதான் சீக்வென்சிங் இருக்குது. நிச்சயமாக நேற்று நடந்த போட்டிகளோட ஒரு ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 21வது போட்டியாக நடந்த நேற்று 21வது போட்டி நேற்று நடந்த முதல் போட்டி. அதில் வந்து எல்எஸ்ஜியும் கேகேஆரும் எதிர்கொண்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ஒரு 238 அப்படின்ற ஒரு பிக் ஸ்கோரை வந்து போட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் போரன் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. வெறும் 36 பாலில் 87 ரன் விளாசி எடுத்துட்டார். மிச்சல் மார்ஷ் அவர் பங்குக்கு என்னையடா டீமில் சேர்க்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி குத்தாரு. ஸோ 48 பாலில் 81 ரன்னு. மார்க்ரம் வந்து எங்கேயுமே இல்லாமல் திடீர்னு ஃபார்முக்கு வந்துட்டார். 47 ரன் 28 பாலில். ஸோ 13 எக்ஸ்ட்ராஸ். அதன்படி பார்த்தீங்கன்னா 238 ரன்கள் 3 விக்கெட்டுகளை மட்டுமே எழுந்திருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். ரசல் வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தார் கேகேஆருக்காக. ஸோ தொடர்ந்து விளையாடின கேகேஆர் வந்து 239 ரன்கள் இலக்கு அப்படின்ற மாதிரி விளையாடினாங்க. உண்மையிலே ஒரு க்ளோஸ் கேம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த கேம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அற்புதமான போட்டி. அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. டிகாக் 15 ரன்னு, சுனில் நரேன் 30 ரன்னு 13 பாலில் 230 ஸ்ட்ரைக் ரேட்டு. ரஹானே கேப்டன் 35 பந்துகளில் 61 ரன்னு 174 ஸ்ட்ரைக் ரேட். வெங்கடேஷ் ஐயர் ஒரு அற்புதமான ஆட்டம், 45 ரன்கள் 29 பாலில் 6 பவுண்ட்ரி 1 சிக்ஸர். ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரம்தீப் சிங், ரசல், அதுக்கடுத்து ரகுவரன்ஷ் அவங்க வந்து கொஞ்சம் சரியாக சோபிக்கலை. பட் இருந்தாலும் அது வந்து எந்த வகையிலுமே இல்லை. ரிங்கு சிங் ஒரு அற்புதமான 38 ரன்கள் 15 பந்துகளில். கடைசி ஓவரில் 20 ரன்கள் தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன். 24 ரன்னு தேவைப்பட்டது. ஸோ இவங்க வந்து 20 ரன் மட்டும்தான் அடித்தாங்க. ஹர்ஷித் ராணா வந்து ஒரு 10 ரன்னு 9 பந்துகளில். அதுதான் வந்து ஒரு பெரிய மைனஸ்ஸு. ஏன்னா 9 பந்துகளை எதிர்கொண்டு 10 ரன் எடுக்கிறது, அதுவும் 4 ரன் வித்தியாசத்தில் தான் நம்ம தோற்றுருக்குறோன்னும் போது கொஞ்சம் ஹர்ட்டிங் அது. இவங்களும் எல்எஸ்ஜியும் வந்து அவங்களோட பங்குக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. 20 வைடு, மொத்தம் 22 எக்ஸ்ட்ராஸு, அதில் 20 வைடு போட்டு கொடுத்தாங்க. இருந்தாலும் யாருன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் போட்டியில் யாருன்னா ஒருத்தர் ஜெயிக்கணும், யாருன்னா ஒருத்தர் தோக்கணுன்ற மாதிரி இன்றைக்கி வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 4 ரன்கள் வித்தியாசத்தில் கேகேஆர் தோத்துட்டாங்க. இது வந்து நேற்று நடந்த முதல் போட்டியோட ரிவ்யூ. அடுத்த போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் விளையாண்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 219 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் இருந்திருந்தாங்க. ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் இருந்தது, எல்லாருக்கிட்ட இருந்தோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த பிரணேஷ் ஆர்யா வந்து பார்த்திங்கன்னா 103 ரன்னு என்னதான் பண்ணாருன்னு தெரில. 42 பாலில் 9 சிக்ஸு 7 பவுண்ட்ரி 245 ஸ்ட்ரைக் ரேட்டு. அடுத்த கான்ட்ரிபியூஷன் பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சஷாங்க் சிங் அவர் வந்து ஒரு 52 ரன்னு 36 பந்துகளில். அதுக்கடுத்து யான்சன் திடீர்னு ஃபார்முக்கு வந்துட்டார் அவரும். மார்க்ரம் யான்சன்லாம் திடீர்னு ஃபார்முக்கு வராங்க. மேபி கிளாசன் வராரான்னு பார்க்கலாம் அடுத்த போட்டியில். 34 ரன் 19 பாலில். ஸோ எக்ஸ்ட்ராஸ்ன்ற வகையில் ஒரு 7 ரன்னு.
எக்ஸ்ட்ராஸ் ஒன்றும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல இருந்தாலும். ஸோ இதுதான் வந்து 219 ரன்கள் எடுத்திருந்தாங்க. சென்னை அணி தரப்பில் பந்து வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கும்போது அஸ்வின் 2 விக்கெட் எடுத்திருந்தார். கலீல் அகமது ஒரு 2 விக்கெட்டு, சௌத்ரி வந்து ஒரு விக்கெட்டு, அதுக்கடுத்து நூர் அகமது அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இந்த வகையில் 220 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. துவக்கம் வந்து நல்லா இருந்தது, ஆனால் தேவையான அளவுக்கு வேகம் இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா 36 ரன் 23 பாலில் 156 ஸ்ட்ரைக் ரேட்டு. டுவைன் கான்வே வந்து கடைசி வரலும் போராடினார். 69 ரன் 49 பந்துகளில் 140 ஸ்ட்ரைக் ரேட்டு. அதுக்கடுத்து கெய்க்வாட் சோபிக்கல 1 ரன் தான் எடுத்தார். ஷோம் துபே ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 42 ரன்கள் 27 பாலில். தோனி நல்ல ஒரு ஆட்டம், நிச்சயமாக 27 ரன்கள் 12 பாலில். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் நின்று இருந்தார்னா நிச்சயமாக அணி வெற்றியை நோக்கி கொண்டு வந்திருப்பார். ஆனால் அதுதான் நடக்கலை. ரவீந்திர ஜடேஜா 5 பாலில் 9 ரன்னு. விஜய் சங்கர் 2 பாலில் 2 ரன்னு. ஸோ 15 எக்ஸ்ட்ராஸ். வைடு வந்து ஒரு 9 ரன்னு, 1.5 ஓவர் வைடு போட்டாங்க. இருந்தாலும் வந்து சென்னையால் ஜெயிக்க முடியல. 18 ரன்களில் பிபிகேஎஸ் மற்றும் ஒரு வெற்றியை பெற்று 4 வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு 4 போட்டிகள் விளையாடி 3 வெற்றி அந்த இடத்துல இருக்காங்க. இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 இருக்கிறவங்க எல்லா அணிகளும் வந்து 3 போட்டிகளை தலா 3 போட்டிகளை வெற்றி பெற்று இருக்காங்க. அடுத்தடுத்து வரும் நாட்கள் எப்படி நகருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி 9th ஏப்ரல் என்ன போட்டி நடக்குது, அதனோட ப்ரிவ்யூ என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் 2025 9th ஏப்ரலோட ப்ரிவ்யூ. போட்டி எண் 23. இதில் வந்து குஜராத் டைட்டன்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் விளையாடுறாங்க. இந்த போட்டி நிச்சயமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவங்க வந்து அந்த மொமெண்டம் பிக்கப் பண்ணி எப்படியாவது சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதே போல் குஜராத் டைட்டன்ஸ் தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் எனிதிங். இந்த போட்டி வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நடக்குது குஜராத்தில். ஸோ நிச்சயமாக அவங்களும் வந்து ஒரு ஃபுல் பொட்டென்ஷியலோட விளையாடுவாங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரிவியூவில் அணிகள் எப்படி பொசிஷன் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுப்மன் கில் கேப்டன், ஜோஷ் பட்லர் விக்கெட் கீப்பர், சாய் சுதர்ஷன், ரதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் திவேதியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், சாய் கிஷோர், சிராஜ், முகமது சிராஜ், பிரசித், இஷாந்த் சர்மா, கிளென் பிலிப்ஸ், அனுஜ் ரவாத், லேம்ரோர், இந்த மாதிரி வந்து ரெபடா ஒரு ஸ்ட்ராங்கான லைனப் இருக்குது. ஆஷிஷ் நேரா ஹெட் கோச்சு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலங்கி இருக்கார், பார்த்திவ் பட்டேல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் டீமையும் அவங்க வச்சிட்ருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைமே சொன்னோம், சாம்சன் பேக் அஸ் அ கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர். யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கார், பராக், நிஷித் ராணா, ஹிட்மயர், ட்ருஜுரேல், ஹசரங்கா, ஜோஃப்னா ஆர்ச்சர் நல்ல அற்புதமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அவர். திக்ஷனா, யுவந்த் சிங், சந்தீப் சர்மா, குமார் கேத்தியா, சுபம் துபே, இந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் லைனப் வச்சிட்ருக்காங்க. ஷேன் பாண்ட் வந்து பவுலிங் கோச்சாக இருக்கார் இவங்களுக்கு, அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. விக்ரம் ரத்தோர் நம்மளோட முன்னாள் இந்திய அணியின் முன்னாள் துவக்க வீரர் ப்ளஸ் இந்தியாவோட ஸ்டாஃபிங் கோச்சாக இருந்தார். அதாவது ராகுல் டிராவிட் ஹெட் கோச்சு, நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. ஒரு அற்புதமான டீமாக இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த போட்டியில் நிச்சயமாக அவங்களும் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியில் மேலே வரத்துக்கு எந்த விதமான முயற்சியும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பலாம். இதுவரையிலும் அவங்க வந்து 4 போட்டி விளையாடி 2 வெற்றி 2 தோல்வி 4 புள்ளிகளோடு இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 போட்டி விளையாடி 3 வெற்றிகளோட இன்னும் ஒரு மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த போட்டியோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூவை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியை கண்டதற்கு நன்றி, வணக்கம்.